பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு 14வது எம்சிக்யூ கேள்வி, நியமிப்பு வளைய கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் பிள்ளைகள் முதலாவது அறிய வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி கேட்டால், இந்த வரைவில் முதல்ல ஒரு புரோரிக் மூலம் இங்கே தரப்பட்டிருக்கு. இதனோடு எங்களுக்கு ஒரு மூல அமிலம் நியமிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கே குடுவைக்குள்ளால் எங்களுக்கு கட்டாயம் ஒரு மூலம் இருக்க வேண்டி வரும் நியமிப்பு குடுவைக்குள்ளே. பிகாஸ் ஆரம்பிக்கிற பிஹெச்சை பாருங்கள், எங்களுக்கு 10க்கு மேற்பட்டது. எனவே கார பிஹெச் இருக்குது. ஆகவே எங்களுக்கு தொகுதிக்குள்ளால் நியமிப்பு குடுவைக்குள்ளால் எங்களுக்கு கார பிஹெச் இருக்க போகுது. எனவே கார பிஹெச் இருக்கிறபடினால குடுவைக்குள்ளே எங்களுக்கு காரம் இருக்க வேண்டி வரும். அளவியில் நாங்கள் பார்ப்போம். ஸோ அளவியில் நிச்சயமாக எங்களுக்கு இருக்க வேண்டியது அளவியில் மேலுக்கு அமிலம் இருக்க வேண்டி வரும். எப்படியோ அமிலத்துக்கும் அதே மாதிரி குடுவைக்கு இருக்கின்ற மூலத்துக்குமான பீசமானம் எங்களுக்கு கொண்டு ஏன் கொண்டுன்னு சொன்னால் ஒரு புரோரிக் அமிலம் அதே மாதிரி ஒரு மூல அமிலம் கொண்டு அப்படியாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம், இந்த காரம் நியமிப்பு குடுவைக்குள்ளே காணப்படுகின்ற அந்த மூலத்தை நாங்கள் நியமிக்கிறதுக்கு அமிலத்தில் 25 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், சமவெளி புள்ளிக்குரிய பிஹெச் எல்லாருக்கும் தெரியும். இந்த சமவெளி புள்ளி பிஹெச் அன்னளவாக ஒரு 5 வந்திருக்கு. கோட்டுக்கு நேர இந்த இடத்துல வந்திருக்கு சமவெளி புள்ளி பிஹெச். எனவே அந்த சமவெளி புள்ளிக்கு அண்மையில் துரித பிஹெச் மாற்றம் ஒரு பார்த்தா வழங்கும். துரித பிஹெச் மாற்றம் ஒரு 6 தசம் ஒரு 7ல் இருந்து ஒரு 3 வரையும் துரித பிஹெச் மாற்றம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் சமவெளி புள்ளி பிஹெச் 5 இருக்குது. அதுக்கு நேராக சமவெளி புள்ளி கிணளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 25 சென்டிமீட்டர் கனம் எங்களுக்கு சமவெளி புள்ளியில் கிணளவு இந்த இடத்துல இருக்குது. எனவே சமவெளி புள்ளியை அடைகிறதுக்கு, அதாவது சமவெளி புள்ளி கிணளவு 25 சென்டிமீட்டர் கனம், அதே மாதிரி சமவெளி புள்ளியில் பிஹெச் பெருமானம் 5, அதோடு ஒரு மென்மூலம் ஆரம்பத்தில் இருக்குது. சமவெளி புள்ளி பிஹெச் பெருமானம் உங்களுக்கு தெரியும் 7 விட குறை இருந்து, அதாவது அமிலமாக இருந்தால் இந்த மேலுக்குள்ள வினாவிலேயே நாங்கள் போடுவோம். இந்த இருக்குது, அதாவது நாங்கள் இந்த விடை இருக்கு இந்த பகுதியில் காட்டிலும் எங்களுக்கு ஒரு 1 அமிலத்தோட இந்த இருக்குது ஒரு 1 அமிலத்தோட எங்களுக்கு யார் வரையிலும் என்று சொன்னால் அதை போட்டு காட்டுவோம். ஒரு 1 அமிலத்தோட இந்த ஒரு 1 அமிலத்தோட எங்களுக்கு 1 அமிலத்தோட ஒரு அமிலத்தோட எங்களுக்கு ஒரு மென்மூலம் தாக்கம் அடைஞ்சிருக்கு. மென்மூலம். ஸோ நான் அதை மார்க் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ 1 அமில மென்மூலம். எனவே விடையில் SAWB விட தான் வர வேண்டி வரும். எனவே SAWB விட இந்த 2 விடையும் தவிர்த்து ஏனைய விடைகளை நாங்கள் கட் பண்ண வேண்டி வரும். ஏனைய விடை எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. SAWB தான் எங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தா வழங்கும் முடிவு புள்ளி நியமிரக அளவு. நியமினே என்பது அளவில் காணப்படுற கரைசல். அது இந்த கிராஃபிலே இருக்குது. எங்களுக்கு 25 சென்டிமீட்டர் கனம் இந்த வரைஃபிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எனவே 25 என்பது 2லேயும் தரப்பட்டிருக்கு. சமவெளி புள்ளி பிஹெச் பெருமானம் 5, அதையும் 2லேயும் தரப்பட்டிருக்கு. சமவெளி புள்ளி பிஹெச் 5 அல்லது முடிவு புள்ளியில் பிஹெச் 5. உகந்த காட்டி என்பது 1ல் எங்களுக்கு தந்திருக்கார் பினோப்தலினை பொறுத்த மட்டும் அவரோட நிறமாற்ற பிஹெச் வீச்சு ஒரு 8.3 இருந்து ஒரு 10 வரையும் வரும். அதே மாதிரி மெதைல் சிவப்பு MR 4.2 இருந்து ஒரு 6.2 வரையும் எங்களுக்கு தரப்படலாம். 6.2 வரையும் எங்களுக்கு வரலாம். எனவே பிள்ளைகள் இங்கே யார் பொருத்தமான காட்டி என்றால் பினோப்தலையும் பயன்படுத்த முடியாது. மெதைல் சிவப்பு. எனவே 5வது விடை பொருத்தமானது. 2வது பொருத்தமற்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதில் ஒரு பொருத்தமான காட்டி தெரிவு செய்யக்குள்ள காட்டியினுடைய நிறமாற்ற பிஹெச் வீச்சு எங்களுக்கு நியமிப்பிட இந்த இருக்கின்ற நிலைக்குத்து கோட்டுக்குள்ளால் வர வேண்டி வரும். இந்த நிலைக்குத்து கோட்டுக்குள்ளே நிறமாற்ற பிஹெச் வீச்சு பகுதியாக முழுமையாக உள்ளடங்கணும். பினோப்தலின் நாங்கள் எடுப்போம். பினோப்தலினை பொறுத்த மட்டும் இல்லை, நான் அந்த கிராஃபிலேயே உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். பினோப்தலின் 8.3 10. ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் நிறமாற்ற பிஹெச் வீச்சு இருக்கும். ஒரு 10ல் இருந்து இந்த 10ல் இருந்து 8.3 சமவெளி புள்ளிக்கு முன்னுக்கே அவர் நிறமாற்றம் வந்துடும். ஸோ அவரை யூஸ் பண்ண இயலாது. ஆனால்
மெதைல் ரெட் வந்து 4.2/6.6, அதை நான் கீழே குறிக்கிறேன். ஒரு 4.2லிருந்து 6.6 முழுமையாக எங்களுக்கு துரித பிஹெச் மாறுறதுக்குள்ளே வருது. எனவே நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனவே எங்களுக்கு விடை பொருத்தமான விடை 5வது வரும்.